அல்டர்னேட்டிவ் கரண்டோட லெக்சர் 1ல நம்ம இருக்கு. காப்பி கொடுங்க. ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட். ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட். உலக நாடுகள் ஃபுல்லா என்ன கரண்ட் பயன்படுத்துறாங்க? ஏசியா டிசிஎஸ்? ஏசியா டிசிஎஸ்? வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுமே ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட். ஆமாப்பா ஏசி. டிசி பயன்படுத்தாததுக்கு காரணம் ஏசி டிசி பயன்படுத்துவதற்கு காரணம் லாஸ் ஆஃப் கரண்ட். சரி நான் சொல்லவா? சார் லாங் ரேஞ்சு வேற டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட்னா கான்ஸ்டன்டா இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு டைரக்ட். ரைட்டா? உனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும் இந்த டாபிக் முடியறதுக்குள்ளார. டிசி கரண்ட் டைரக்ட் கரண்ட் நேர்திசை மின்னோட்டம். டைரக்ட் சேஞ்ச் ஆகாது. நம்ம பேட்டரியில இருந்து எல்லாம் வருது இல்லையா, அது டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட் எப்படி சார் இருக்கு? டைரக்ஷனும் மாறாது, மேக்னெட்டியூடும் மாறாது. இப்படி இருந்தா அதுக்கு பேரு டைரக்ட் கரண்ட் டிசி. அப்ப மேக்னெட்டியூட் அண்ட் டைரக்ஷன். இதுக்கு முன்னாடி இந்த லெசன் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுனாலும் செம்ம ஜாலியா கத்துக்கலாம். மேக்னெட்டியூட் அண்ட் டைரக்ஷன். டைரக்ஷன் கான்ஸ்டன்ட். அப்படி இருந்தா அதுக்கு பேரு டிசி கரண்ட். டிசி. ஏசி கரண்ட் எப்படி சார் இருக்கு? ஏசி கரண்ட் each and every பாயிண்ட் மேக்னெட்டியூடும் டைரக்ஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல 10, 20, 25, 20, 10, 0, -10, -20, -10, 0. each and every point magnitude and direction should be changes. அதனால இதுக்கு பேரு தான் அல்டர்னேட்டிவ் கரண்ட். அல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் மாறு திசை மின்னோட்டம். டைரக்ஷன் மாறுறதுனால இது மாறு திசை மின்னோட்டம். நம்ம வீடுகளில் பயன்படுத்துறது எல்லாமே ஏசி தான். ஏசி இன்ட்ரோ கொடுத்துட்டேன், டிசி இன்ட்ரோ கொடுத்துட்டேன். உலக நாடுகள் அத்தனை பேருமே ஏசி தான் பயன்படுத்துறாங்க, டிசி பயன்படுத்துறது இல்ல. காரணம் கேட்டா, இப்ப நம்ம வீட்டுல 220 வோல்ட்டா, இன்னொரு வீட்டுல 440 வோல்ட்டா. நம்ம வீட்டுல வரக்கூடிய கரண்டோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸ். போய் பாரு, ஃப்ரண்ட்ல உங்க அப்பா ஒரு மீட்டர் வச்சிருப்பாரு, 50 ஹெட்ஸ் நம்ம வீட்டுல வர்றது கரண்ட். நீங்க எஃப்எம் கேக்குறீங்களே, உனக்கு பிடிச்ச எஃப்எம் சொல்லு. ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாமா? சூரியன் 93.5 மெகா ஹெட்ஸா? இப்ப 93.5 மெகா ஹெட்ஸ்னா எம்ன்றது 10⁶. எப்படி 50 ஹெட்ஸ் 10⁶ கொண்டு போறாங்க? அதனாலதான் ஏசியை யூஸ் பண்ணா வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உலக நாடுகள் அத்தனை பேருமே ஏசியை பயன்படுத்துறாங்க, டிசியை பயன்படுத்துறது இல்லை. ரைட்டா? ரைட். டாபிக்கோட பேரு ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட். இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, டேரக்டா உள்ள போயிடலாம். ஏசியில மேக்னெட்டியூடும் டைரக்ஷனும் கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கும். ப்ளூ மார்க். டைரக்ஷனும் மேக்னெட்டியூடும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஃபேஸ் 0, இங்க ஃபேஸ் π/2, π, 3π/2, 2π. இந்த இடத்துல கரண்ட் மேக்சிமம் I0. இங்க கரண்ட் நெகட்டிவ் மேக்சிமம் -I0. இஎம்எஃப் V0 எடுத்துக்கோ, V0 எடுத்துக்கோ. மேக்சிமம் இந்த லெசன் ஃபுல்லா நாட் போட்டா மேக்சிமம் நடக்கும். ரைட்டா? இது ஒரு பார்த்து லாம்டா, ஒரு பார்த்து லாம்டான்னு தெரியும். ஒரு ஃபுல் வேவ் லென்த் லாம்டா, ஒரு ஃபுல் டைம் பீரியட் டி. திரும்ப நம்ம வேவ்ஸ் லெசனுக்கு போக போறோம், வேவ் ஆப்டிக்ஸ்க்கும் போக போறோம். ஃபேஸுக்கும் பார்த்துக்கும் ஃபேஸுக்கும் டைமுக்குமான ரிலேஷன் சொல்லு. del phi equals to 2π/λ into del. இது ஃபேஸ் அண்ட் பார்த்து. ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் பாத் டிஃபரன்ஸ். நீயே பாரு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை கொடுத்தீங்கன்னா பாத் டிஃபரன்ஸ் λ/2 கொடுத்து பாரு. பை போயிடுச்சு, λ/2. இந்த இடம் λ/4, இந்த இடம் 3λ/4, இந்த இடம் 1λ. அதே மாதிரி ஃபேஸுக்கும் டைமுக்கும் del phi equals to 2π/t into del t. பாத் டிஃபரன்ஸ் என்ன வருதோ அதே தான் டைம் டிஃபரன்ஸும் வரும். அப்ப இங்க டைம் டிஃபரன்ஸ் 2/2னா இங்க t/2, t/4, 3t/4 t. இப்படிதான் ஃபேஸையும் பாத்தையும் ரிலேட் பண்ணும். வேவ் ஆப்டிக்ஸ்ல தான் படிக்கணும், வேவ்ஸ்ல தான் படிக்கணும், ஆக்சிலேஷன்ல தான் படிக்கணும், இங்கேயுமே தான் படிக்கணும். முதல்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் லெசனுக்குள்ளார உங்களுக்கு கூட்டு போறேன். ஃபைண்ட் த ஃபேஸ் டிஃபரன்ஸ். கரண்ட் I0 sin ωt.
இந்த மாதிரி ஃபங்க்ஷனை பார்த்தாலே மீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா காஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். உனக்கு நல்லா தெரியும். a ஈக்குவல் டு I நாட் சைன் ஒமேகா டி, v ஈக்குவல் டு v நாட் சைன் ஒமேகா டி, இது பிளஸ் பை ஒன், இது பிளஸ் பை டூ. ஃபைண்ட் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்டவங்க பதில் என்ன? பை டூ மைனஸ் பை ஒன்னா. இது எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. செகண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் ஒமேகா டி பிளஸ் பை டூ, மைனஸ் போட்டுக்கணும், ஃபர்ஸ்ட் எழுதணும் ஒமேகா டி மைனஸ் பை ஒன்னு. அப்ப ஒமேகா டி போயிட்டு பை டூ மைனஸ் பை ஒன். ரைட்டா? இப்போ நான் ஒரு 3 ஈக்குவேஷன் எழுதுறேன். ஃபேஸ் டிஃபரன்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க. I ஈக்குவல்ஸ் டு I நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை சிக்ஸ். நான் லெசனுக்குள்ளார போகல, லெசனுக்குள்ளார கூட்டின்னு போயிட்டு இருக்கேன் இப்பதான். ஸோ v ஈக்குவல் டு v நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்லு. பை பை டூ மைனஸ் பை பை சிக்ஸா? 6 மைனஸ் 2 4 பையா பை 12 பை பை 3. யார் லீட்ஸ் யார் லேக்ஸ்? பை பை 3 சூப்பரா சொல்லிட்டு. யார் லீட்ஸ் யார் லேக்ஸ்? V not leads. V லீட்ஸ். V யாரை நீங்க செகண்ட் எழுதுறீங்களோ அவங்கள வச்சுதான் சொல்லணும். V லீட்ஸ் பை I எவ்வளவு? பை பை 3. அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியல எல்லாருக்குமே. ஏன்னா அங்கேயே கத்துட்டு இங்கேயே கத்துக்கணும். இந்த லெசனை நல்லா கத்துக்கணும்னா நீங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க கத்துக்கணும். சீக்கிரம் முடிச்சுவாங்க சார். 5 நிமிஷம். ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட். சீக்கிரம். சம் போறது ரொம்ப ஈஸி. ஆர்எல்சில தான் அதிகமா சம் கேட்டிருப்பாங்க. சூப்பர். ஃபைண்ட் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் எழுத தெரியணும். ரைட். அடுத்தது 3 கரண்ட் பத்தி பேசும். ஒன்னு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட், இன்னொன்னு ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் கரண்ட், இன்னொன்னு மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஒரு வேவ்னு பார்த்துட்டாலே இவங்க 3 பேர் தான். நீங்க வேவ்ஸ்ல இருந்து படிச்சு வரதுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. டெல் பை ஈக்குவல்ஸ் டு 2 பை பை லாம்டா இன்டு டெல். ஓகே. 5 மைனஸ் 5 யாரை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களோ அவங்கள வச்சு தான் லீட்ஸ், அவங்கள வச்சு தான் லேக்ஸ் சொல்லணும். ரைட். ரைட். லெசன் கிளாஸ் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஃபைண்ட் தி மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட். மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபைண்ட் த மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட். இந்த மீன்ற ஒரு வார்த்தை உனக்கு பிடிக்கலன்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் எழுதி. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் பாருங்களேன். ரைட். பதில் சொல்லுங்க. இந்த இடம் ஒமேகா டி இந்த கரண்ட். ஒமேகா டி 0னா I 0, ஒமேகா டி 90னா I மேக்ஸிமம். ஏன்னா I நாட் சைன் ஒமேகா டி தெரியுது தானே. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் இதை கத்துக்கோங்க. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட், ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் எவ்வளவு? உனக்கு பிடிச்ச நம்பர் தான் 0. உனக்கு பிடிச்ச நம்பர்னால என்ன சொல்லணும்? 0. அப்படி இல்ல, இது பிளஸ் இது மைனஸா? ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல் செஞ்சதுடா. இது ஒரு 20னா இது ஒரு மைனஸ் 20 கேன்சல் ஆயிட்டு 0. ரைட்டா? இப்படி சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஸோ கண்டிப்பா ப்ரூஃப் கொடுத்தாகும் இல்லையா? ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட். டிஸ்கிரீட்னா என்ன, கண்டினியூஸ்னா என்ன?
நம்பரா சொன்னா டிஸ்கிரீட். இப்ப நம்ம ஒரு 20 பேர் இருக்கோம்னா 20 பேரோட வெயிட் பை 20 போட்டா டிஸ்கிரீட் வேல்யூ, ஆவரேஜோட டிஸ்கிரீட் வேல்யூ. இல்ல இங்க பாரு, இங்க 10 15 20 கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கண்டினியூஸ்க்கு ஆவரேஜ் எப்படி எடுப்பீங்க? ஐ மீன். கவனி கவனி கவனி, இங்க மட்டும் எவ்வளவுப்பா கரண்ட்? ஸ்மால் ஐ, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். எந்த டைம்ல? டிடி டைம்ல. உனக்கு புரியான்னு பாரு, இல்ல இன்னொரு டைம். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் டிடி டைம். இது இன்டகிரேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் கரண்ட். ஆன்சர்லாம் கேட்கல, டோட்டல் கரண்ட் கிடைக்குமா? இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் டிடி, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா டோட்டல் கரண்டா? நான் யார் தேடி போயிட்டு இருக்கேன்? ஆவரேஜ் தேடி போயிட்டு இருக்கேன். அப்ப டோட்டல் டைமால டிவைட் பண்ணா எனக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். கண்டினியூஸ்க்கு இப்படிதான் ஆவரேஜ் எடுக்கணும். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஸ்மால் அந்த டைம், இன்டகிரேட் பண்ணா மேல டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட் டோட்டல் டைமால டிவைட் பண்ணா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கிடைச்சிரும். பொறுமையா பாரு, என்ன வருது பாரு. ஐ மீன் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் 0 to t. ஐக்கு பதிலா I0 sin ஒமேகா t dt, இது t. ஒத்துக்கிறியா? ஏன் 0 to t t. திரும்ப ஐ மீன், I0 வெளில எடுத்துருங்க, I0 வெளில எடுத்துருங்க, t வெளில எடுத்துருங்க. இன்டெக்ரல் ஆஃப் sin ஒமேகா t, இன்டெக்ரல் ஆஃப் sin ஒமேகா t மைனஸ் காஸ் ஒமேகா t, மைனஸ் காஸ் ஒமேகா t பை லிமிட் 0 to t. ஒமேகாத்துக்கு வெளில போடு. I0 ஒமேகாவுக்கு வெளில போட்டீங்கன்னா ஒமேகாவுக்கு பதிலா 2π by t இன்டு ஒரு t. ஒத்துக்கிறீங்களா? ஒமேகாவுக்கு பதிலா 2π by t இன்டு t. இங்க மைனஸ் காஸ் ஒமேகாவுக்கு பதிலா 2π by t இன்டு t. க்கு பதிலா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப காஸ் 2π by t இன்டு 0. என்ன கத்துக்கிட்ட பாரு, t போயிடுமா? இதுவும் காஸ் 0, இதுவும் காஸ் 0வா? 1 மைனஸ் 1 0 ஆயிடுதா? அப்படின்னா மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எவ்வளவு? 0. ப்ரூஃப் எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா கவனி, குழப்பிக்காத. இங்க 3 கரண்ட் படிக்கும். 3 கரண்ட் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஏசியோட கேட்டே ஓப்பன் ஆகும், நீங்க உள்ள ஈஸியா போக முடியும். இந்த 3 கரண்ட் கத்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் வருது இல்ல, இந்த கரண்ட்லயே 3 கரண்ட் வருது. ஒன்னு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட், இன்னொன்னு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட், இன்னொன்னு ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் கரண்ட். இது 3 பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்ப்ளீட் சைக்கிளோட ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் 0 0. கத்துக்கிட்டீங்களா? இப்ப சிக்கல் என்னன்னு, நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஆவரேஜ் வேல்யூ வேணும். அதனால சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆவரேஜ் வேல்யூனா இன்னைக்கு ஃபுல்லா எடுக்க வேணாம், 0 to t/2க்கு மட்டும் எடுத்து நம்ம அதை ஆவரேஜா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அடுத்த டாபிக் அதுதான். மெயின் வேல்யூ ஆஃப் கரண்ட்னு நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க கேள்வி சார், நீங்க கேட்கறது ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு கேக்குறீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொன்னா 0ன்னு சொல்லு. ஹாஃப் சைக்கிளுக்கு கேக்குறீங்களான்னு கேட்டா இதுக்கு வர போற ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் 0. ஷுவர், பாசம் ஷுவர். அந்த லெசன் அவ்வளவு அற்புதமா இருக்கு, சூப்பரா சொல்லி தரேன், நல்லா இருக்கு. ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க, அதிகபட்சம் 2 சம். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் 0. தேவைன்னா அதை எழுதிக்கோ, இல்லைன்னா பரவாயில்ல. Average value of one complete cycle 0. Average value of one complete cycle is 0. Average value of வெறும் average value of current bracketல half cycle போட்டு அடுத்தது. எப்பவுமே இந்த மாதிரி கண்டினியூஸ்க்கு வந்து இப்படிதான் நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். உன்னால டிஸ்கிரீட்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிடுவேன். ஆனா இது கண்டினியூஸ்ன்றதுனால இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அந்த டைம் இன்டகிரேட் பண்ணா டோட்டல் கரண்ட், டோட்டல் டைமால டிவைட் பண்ணா ஆவரேஜ் கரண்ட். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் இந்த இடம் ஹாஃப் சைக்கிள். இதை மட்டும் எழுதிங்க போதும். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் 0. ரைட்டா? ஹாஃப் சைக்கிள்னா என்ன வரணும்? அவ்வளவு தெரியுதா? லிமிட் t/2 வரும். என்ன தெரியுமா சிக்கல்?
ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 0 ஆயிடுச்சா? ஆனா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஒரு வேல்யூ வேணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் ஆவரேஜ் எடுத்துட்டு அதே நம்ம ஆவரேஜா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. half cycle என்ன சொல்றது? இங்க வாங்க என் கூட. இது t/2 என்னன்னா t/2வா? இது 2 i நாட்டா? லிமிட் t/2வா? இதை கண்டிப்பா எழுதிதான் ஆகணும். நான் என்ன பண்ணிருக்கேன் லிமிட்டை மட்டும் t-க்கு பதிலா t/2 போட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப இந்த இடத்துல t/2 இங்க 2t எல்லாத்தையும் அடிச்சு கடைசியா எடுத்துட்டு வந்தீங்கன்னா mean value of current 2 I0 by pi mean value of voltage 2 V0 by pi செக் பண்ணிக்க எப்படி வந்து இந்த 2க்கு இந்த 2 போயிடும் இந்த t-க்கு இந்த t போயிடும் இந்த t-க்கு இந்த t இந்த 2க்கு இந்த 2 then இது ஃபுல்லா 0 சால்வ் பண்ணா +1 +1 2 I0 by pi mean value of voltage 2 V0 by pi அவசரப்படாத கொஞ்சம் இதை பாரு 5 தெரியும் 2 தெரியும் யாருங்க I0 யாருங்க I0 ஒன்னு மேக்ஸிமம் கரண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அவ்வளவுதான் இல்லன்னா இப்ப क्वेश्चन பேப்பர்ல பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் இல்லனா மேக்ஸிமம் கரண்ட் 2 பை பைய சால்வ் பண்ணி பாரு என்ன வருதுன்னு 0.63 வருதான்னு பாருங்க I மீன் வேணும்னா 0.63 டைம்ஸ் ஆஃப் I0 V மீன் வேணும்னா 0.63 டைம்ஸ் ஆஃப் V0 பை இது உங்களுக்கு என்னவோ சொல்லுது என்ன சொல்லுது நம்ம வீட்டு கரண்ட் வருது இல்ல நம்ம வீட்டு கரண்ட் இப்படிதான் வந்துட்டு இருக்கும் இப்போ ஒரு வயர் வழியா கண்டக்டர் இப்படிதான் கரண்ட் வந்துட்டு இருக்கும் ரைட்டா இப்ப கரண்ட் வரும் பொழுது மேக்ஸிமம் கரண்ட் I0 அப்ப மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் அதுல எவ்வளவு இருக்கும் 63% வந்து மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் தான் இருக்கும் 63% மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் இந்த 63ன்ற இடத்துல நிறைய இடத்துல நம்பர் பாப்பீங்க 63% ஆஃப் மேக்ஸிமம் இப்ப நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் மேக்ஸிமம் 10ன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் 10 ஆம்பியர் இப்ப அதுல ஆவரேஜ் கரண்ட் பத்தி எவ்வளவு 6.3 ஆம்பியர் இப்ப 0.63 டைம்ஸ் ஆஃப் I0 இல்லனா 63% ஆஃப் I0 இதுவும் இம்பார்ட்டன்ட் இது இம்பார்ட்டன்ட் இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் I0 கொடுத்துருவாங்க V0 கொடுத்துருவாங்க I மீன் கேட்பாங்க V0 கொடுத்துட்டு V மீன் கேட்பாங்க இப்ப மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் I0 ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் I மீன் 2 I0 by pi வோல்டேஜா இருந்தா V மீன் 2 V0 by pi இப்ப ரெண்டு ஈக்குவேஷன் எழுத தெரியும் கரண்ட்டுக்கு I0 sin ஒமேகா t வோல்டேஜுக்கு V0 sin ஒமேகா t சரிதான் சீக்கிரம் முடிச்சோம் இது ஃபுல்லா கண்டிப்பா எழுதணும் இந்த ஃபார்முலா ஒழுங்கா எழுதிக்கும் 2 I0 by pi 2 V0 by pi இது என்னது பாது இது என்னது ஹாஃப் சைக்கிளோட மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஹாஃப் சைக்கிளோட மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் இதே ஃபுல் சைக்கிள் தான் ஆன்சர் என்ன 0 சீக்கிரம் சீக்கிரம் இதே மாதிரிதான் ஆர்எம்எஸ் டெரிவேஷன் இதே மாதிரிதான் மீன் ஸ்கொயர் டெரிவேஷன் அங்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு சம் எப்படி போடணும் கற்றுக்கும் average value of one complete cycle 0 average value of half cycle 2 I0 by pi கரண்டா இருந்தா வோல்டேஜா இருந்தா 2 V0 by pi இது வேல்யூ கேட்டாங்கன்னா 63% ஆஃப் I0 63% ஆஃப் V0 இது எழுதி 63% ஆஃப் I0 V mean 63% ஆஃப் V0 சீக்கிரம் ஓகே mean square value of current mean square value of current mean square value of current அவ்வளவு தெரியுமா
மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐ மீன் ஸ்கொயர். நான் டெரிவேஷனை ஸ்கிப் பண்றேன், ஏற்கனவே இதே மாதிரி தான் போடணும். என்ன தெரியுமா பண்ணணும், இங்க ஸ்கொயர் போட்டு போடணும். ஐ ஸ்கொயர் டிடி டிடி இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா அப்ப நான் எழுத போற ஆன்சர். ஸோ அதே மாதிரி தான் டெரிவேஷன். இங்க மட்டும் ஐக்கு பதிலாக ஐ நாட் சைன் ஒமேகா டி எழுதணும், இங்க ஐ நாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு போட்டு இன்டகிரேட் பண்ணணும். எழுதுங்க பார்க்கும். ஐ மீன் ஸ்கொயர் ஐ நாட் ஸ்கொயர் பை 2 அவ்வளவுதான். வி மீன் ஸ்கொயர் வி நாட் ஸ்கொயர் பை 2 இது எப்படி வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். ஐக்கு பதிலாக ஐ ஸ்கொயர் போட்டு அதுக்கு மீன் எடுத்தா இந்த ஆன்சர் வந்துடும். ரைட்டா? அடுத்தது ஆர்எம்எஸ் வேல்யூ. ஒட்டுமொத்த லெசனோட ஹீரோ யாருன்னா இந்த ஒற்றை வார்த்தை தான், ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட், ஆர்எம்எஸ் அப்படின்னாலே தெரியும் உனக்கு, ரூட் மீன் ஸ்கொயர். ரூட் மீன் ஸ்கொயர் இது பாரு எல்லாரும், ரூட் மீன் ஸ்கொயர் ஐ ஆர்எம்எஸ். அப்ப இது என்ன பாரு, இதை படிங்க. ஐஆர்எம்எஸ் ரூட் மீன் ஸ்கொயரா, ஃபர்ஸ்ட் ரூட் எடுத்திருக்கேனா, ரெண்டாவது மீன் போட்டிருக்கேனா, ஸ்கொயர் போட்டிருக்கேனா, ரூட் மீன் ஸ்கொயர். அப்ப இங்க இருந்து ஐஆர்எம்எஸ் வேணும்னா ஐ நாட் பை ரூட் 2 உணர முடியுதா உங்களால? விஆர்எம்எஸ் வேணும்னா வி நாட் பை ரூட். பாருங்க, ஐ நாட் ஸ்கொயர் பை 2 ரூட் எடுங்க, ஐ நாட் பை ரூட் வி நாட் பை ரூட். இதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 70.7% ஆஃப் ஐ நாட், 70.7% ஆஃப் வி நாட். இல்லைன்னா ஐஆர்எம்எஸ் ஈக்குவல்ஸ் டு 0.707 டைம்ஸ் ஆஃப் வி நாட். இல்லைன்னா விஆர்எம்எஸ் வேணும்னா 0.707 டைம்ஸ் ஆஃப் வி நாட். என்ன லெசன் உனக்கு சரியா புரிஞ்சிருக்காது, இப்பதான் உள்ள வந்துட்டு இருக்கீங்க. இந்த 3 கரண்ட் பத்தி பேசினா லெசன் நல்லா புரியும். ஒன்னும் இல்ல, வீட்டுக்கு வர கரண்ட்ல 3 கரண்ட் உள்ள வந்துட்டு இருக்கு. ஒன்னு ஆவரேஜ் வேல்யூ, இன்னொன்னு மீன் ஸ்கொயர் வேல்யூ, இன்னொன்னு ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ரைட்டா? சரி முடியாது, எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி தரேன். பாச முடி. ரூட் மீன் ஸ்கொயர் ஐஆர்எம்எஸ் ரூட் மீன் ஸ்கொயர். அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? நீங்க படிச்சிருப்பீங்க. ஆர்எம்எஸ் தான், ஆர்எம்எஸ் வேல்யூ ஒரு 2 மார்க் ஒன்று படிச்சிருப்பேன். சரி தெரியல, பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. காணி ஒரு ரெசிஸ்டார், ஒரு ரெசிஸ்டார், இந்த ரெசிஸ்டார்ல டிசி கரண்ட் போகுது. டிசி கரண்ட் போகுது எவ்வளவு டைம்ல போகுது? டி டைம்ல போகுது. அந்த நேரத்துல எவ்வளவு ஹீட் டெவலப் ஆகும்? ஹெச் ஹீட் டெவலப் ஆகும். ரைட்டா? ஒரு டிசி கரண்ட் ஆர் ரெசிஸ்டார்ல டி டைம் போகும் பொழுது ஹெச் அளவுக்கு ஹீட் டெவலப் ஆகும். அதே ரெசிஸ்டார்ல அதே டைம்ல அதே ஹீட் தான் டெவலப் ஆகணும். எவ்வளோ ஏசி உள்ள போகுதோ அந்த ஏசி தான் ஆர்எம்எஸ். சரியா புரியல? ஒரு ரெசிஸ்டார், இந்த ரெசிஸ்டார்ல 10 ஆம்பியர் டிசி கரண்ட் போகுது, 10 செகண்ட் போகுது, 10 ஜூல் டெவலப் ஆகுது. ரைட்டா? இதே 10 ஜூல் டெவலப் ஆகணும், இதே 10 ஓம் ரெசிஸ்டார் இதே 10 செகண்ட் தான் போகணும். அதுக்கு பதிலா இந்த டிசியை தூக்கி எட்ட போட்டுட்டு எவ்வளவு ஏசி உள்ள போகுதோ அந்த ஏசி தான் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். தெரியுதா? அந்த எவ்வளோ ஏசி, இந்த டிசிக்கு பதிலா எவ்வளோ ஏசி, ஆனா ரிசல்ட் எல்லாம் ஒண்ணுதான் இருக்கும். அதே 10 அதே 10 செகண்ட் அதே 10 ஜூலாக இருக்கும். ஆனா எவ்வளோ ஏசி உள்ள கொடுக்கும் ஆர்எம்எஸ் வேல்யூ. அது உனக்கு பெருசா பயன்படாதுன்னு நான் சொல்லல. ஸோ டைரக்டா ஆர்எம்எஸ் வேல்யூ ஐ நாட் பை ரூட் 2, விஆர்எம்எஸ் வி நாட் பை ரூட் 2, அதோட வேல்யூ 70.7 டைம்ஸ் ஆஃப் ஐ நாட். ரைட், முடிச்சிங்களா? சரி முடிச்சோம். இல்ல ரெகுலரா கேட்கிற ஒரு சம்மரி. ஒரு க்ளூ ஒண்ணு, உங்க கொஸ்டின் பேப்பர்ல எங்கேயாவது இனிமேல் மெஷர்டு வேல்யூன்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டீங்கன்னா, மெஷர்டு வேல்யூ ஆஃப் கரண்ட், மெஷர்டு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னா அது யாரு? ஐஆர்எம்எஸ். சூப்பரா சொன்ன, ஐஆர்எம்எஸ். நீ எங்கேயுமே ஐஆர்எம்எஸ் உன்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. மெஷர்டு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ், பதில் சொல்லுங்க மேடம். ஒரு சம்மு, மெஷர்டு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் 220 வோல்ட், ஃபைண்ட் தி மேக்ஸிமம் வோல்டேஜ். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? மெஷர்டு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்னா யாரை கொடுத்திருக்காங்க, யாரை கேட்கிறாங்க? அப்ப V நாட் ஈக்குவல் டு VRMS இன்டு ரூட் 2. அப்ப 220 இன்டு ரூட் 2 311 வோல்ட். ரெகுலராகவே இந்த என்சிஆர்டில இருக்க சம்பளம்.
311 வோல்ட். இப்ப இதுல என்ன கத்துக்கிறீங்கன்னா மெஷர்டு வேல்யூனாலே இல்லைன்னா ரீடிங் ரீடிங் எடுத்த வேல்யூ, மெஷர்டு வேல்யூ, நோட்டிஃபை பண்ண வேல்யூ, இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னால அது நீங்க என்ன எடுத்துக்கணும், ஆர்எம்எஸ் எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ ஆர்எம்எஸ் கொடுத்துட்டாங்கன்னா அங்க இருந்து மேக்ஸிமம் போகணும். இப்போ விஆர்எம்ஸுக்கும் மேக்ஸிமம்கான ரிலேஷன் விஆர்எம்ஸ் ஈக்குவல் டு வி நாட் பை ரூட் டூ. வி நாட் வேணும்னா 311 வோல்ட்னு வந்து. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான். மெஷர்டு வேல்யூனா என்ன? மெஷர்டு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்னா என்ன எடுத்துக்கணும்? விஆர்எம்எஸ். மெஷர்டு வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன எடுத்துக்கணும்? ஐஆர்எம்எஸ். அங்கிருந்து என்ன போகணும்? வி நாட்டுக்கோ ஐ நாட்டுக்கோ போகணும். அவ்வளவு புஷ்வான். இதை மூணுத்தையும் ஒரே கிராஃப்ல காமிக்கும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் லேசன் அவ்வளவு ஈஸியா மாதிரி இருப்பாங்க. பதில் சொல்லு. இது யாரு? வி நாட். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஆஃப் வி நாட். மேல இருக்கிற கோடி யாரு? கீழே இருக்கிற கோடி யாரு? மேல இருக்கிறது யாரு? ஆர்எம்எஸ் ஆவரேஜா? ஆர்எம்எஸ் எவ்வளவு? 70.7. இப்ப மேல இருக்கிறது யாரா இருப்பா? ஆர்எம்எஸ். இது அவ்வளவுதான். இதுதான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். இது நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட். நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட் வந்து கான்ஸ்டன்டாவே அப்படியே போயிட்டு இருக்காது. கரண்ட் இப்படி தானே போயிட்டு இருக்கோம். ஸோ 0க்கு மேக்ஸிமம், 0க்கு 0, 90க்கு மேக்ஸிமம், 180க்கு 0 இப்படி தானே போயிட்டு இருக்கோம். அப்ப மேக்ஸிமம் கரண்ட், ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட், மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா பாத்துக்கோங்க. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் 0. ஆவரேஜ் வேல்யூன்னு கேட்டுட்டாலே 2I0/π. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் 2V0/π. 63.7 டைம்ஸ் ஆஃப் I0, 63.7 டைம்ஸ் ஆஃப் V0. IRMS I0/√2, VRMS V0/√2. ஸோ வேல்யூ இங்க இருக்கு. அவ்வளவு. ரைட், அந்த கிராஃப் மட்டும் போட்டுக்கோ. சீக்கிரம். இப்ப இதெல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சது தான். நான் ஆன்சர் மட்டும் படிச்சிருப்பேன். இப்ப நான் ஒரு 3 வார்த்தை சொல்றேன். அது மட்டும் புதுசா இங்க கத்துக்க போறேன். டாபிக் கொடு. ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர். ஒரே கிராஃப்ல காமிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ. கத்துக்கிட்டியா? எழுதுங்க. ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர் ஒரு ரேஷியோ எழுதுங்க. ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்குமான ரேஷியோ. மேல ஆர்எம்எஸ் வேல்யூ, கீழே ஆவரேஜ் வேல்யூ. என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. ஃபார்ம் ஃபேக்டர் ஆஃப் ஏசின்னு கேட்பாங்க. ஃபார்ம் ஃபேக்டர் ஆஃப் ஏசி. ஆவரேஜ் வேல்யூ, மேல ஆர்எம்எஸ் வேல்யூ, கீழே ஆவரேஜ் வேல்யூ. ஆர்எம்எஸ்க்கும் ஆவரேஜுக்குமான ரேஷியோ ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர். நீ வோல்டேஜ் போட்டுக்கலாம் சரி, கரண்ட் போட்டுக்கலாம் சரி. நீ ஆன்சர் போட்டு போடுங்க. ஆர்எம்எஸ் எவ்வளோ? I0/√2. ஆவரேஜ் 2I0/π. I0 போயிடுச்சா? அப்படின்னா 5/2√2, 1.5. அப்ப ஃபார்ம் ஃபேக்டர் ஆஃப் ஏசி நம்மலாம் கேட்க மாட்டாங்க. ஃபார்ம் ஃபேக்டர் ஆஃப் ஏசினாலே ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் ரேஷியோ, ஆவரேஜ் வேல்யூ ஆர்எம்எஸ்க்கும் ஆவரேஜுக்கும் ரேஷியோ ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர் நமக்கு இது பின்னாடி தேவை. நான் இன்னும் டீடைல் தான் பின்னாடி சொல்லிட்டேன். இப்போதைக்கு ஃபார்ம் ஃபேக்டர் என்னன்னு கேட்டு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்கும் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்கும், ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜுக்கும் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜுக்கும் ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் ஃபார்ம் ஃபேக்டர். எப்பவுமே 5/2√2 தான் இருக்கும் கரண்ட்டுக்கு. இந்த இடத்துல மட்டும் கத்துக்கிட்டீங்களா? 5/2√2. சரி, அடுத்தது 6 கொஸ்டின் முடிச்சா லெசன் முடிஞ்சது. எழுது. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட கொஸ்டின் தான். ஏசி வித் ரெசிஸ்டார், AC with resistor, AC with inductor, AC with capacitor,
ஏசி வித் ஆர்எல்சி, ஏசி வித் ஆர்எல், ஏசி வித் ஆர்சி, ஏசி வித் எல்சி. அவ்வளவுதான் லெசன். ரைட்டா? டைம் என்ன பே? இன்னைக்கு ஒரு 3 கொஸ்டின் மட்டும் முடிச்சுறேன். டாபிக் ஃபர்ஸ்ட் டாபிக் ஏசி வித் ரெசிஸ்டர். ஏசி வித் ரெசிஸ்டர். கவனி கவனி கவனி. ஹைலைட் என்ன? சீக்கிரம் முடி. ஏசி வித் ரெசிஸ்டர். நீ ஸ்கூல்ல ஒரு 3 மார்க்காக படிச்சிருப்பீங்க. இதுல எப்படி சம் போடணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏசி வித் ரெசிஸ்டர். ஏசி வித் ரெசிஸ்டர். இது ஆறு, இது ஏசி. பொறுமையா பாருங்க. எவ்வளவு வருது? மேபி 2√2. இல்ல நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தெரியும். அந்த தப்ப கண்டுபிடிச்சா சொல்ல போறீங்க. அப்படியே கண்டுபிடிச்சேன். 3.14/2 into 1.41 எவ்வளவு பே? 3.14. 2 1 2 2 8 2 1 2 1.1 சாரி 1.11. ரெண்டு ஆன்சர் ஞாபகம் இருக்கு. ஒன்னு பீக் ஃபேக்டர் 1.57, ஃபார்ம் ஃபேக்டர் 1.1. இப்ப மாத்திக்கிட்டேன் 1.11. சரிங்களா? இது ஃபார்ம் ஃபேக்டரோட வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்குமான ரேஷியோ தான். இது கான்ஸ்டன்ட் நம்பர் தான். அதனால இது சம் கேட்கறது வாய்ப்பு இல்லை. நம்பர் மட்டும் கரெக்டா படிச்சுக்கோ. 1.11 3.14/2.14 2 into 1.41. இங்க வந்துருங்க. எனக்கு போன் யாரோ கத்துறாங்க. நான் வேற அவசரப்பட்டு யாராவது போன ஆஃப் பண்ணலாம்னு சொல்லலான்னு பார்த்தேன். ரைட் பே. ஏசி வித் ரெசிஸ்டர். அது ரெண்டு அடைச்சிட்டு இருக்கா. என்ன பேசுறீங்கன்னா கேட்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. டவுன்லுக்கு அப்புறம் கேட்க வந்து எப்படியே விட்டுருக்கு. ரைட். V ஈக்குவல் டு V0 sin omega t. கவனி லெசன்ல விட்டா 1 மணி நேரத்துக்கு ஏத்துக்கிறாங்க. படிக்கிறதுக்குமே கூட நேரம் ஆகுது. எல்லாம் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்து 2வது கொஸ்டின் காப்பி அடிக்கணும். 2வது கொஸ்டின் 6வது கொஸ்டின் வரைக்கும் காப்பி அடிச்சுட்டே போகணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே புதுசா இல்லை. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் ஒழுங்கா கத்துக்கும். நான் கொடுத்தது V0 sin omega t. இந்த சிம்பிளோட பேரு ஏசி. இந்த சிம்பிளோட பேரு ஏசி. இங்க இருந்து போற கரண்ட் ஐ கரண்ட் போறதுனால இங்க வோல்டேஜா டிராப் ஆகுது. இ பிடிக்கலன்னா வி மாத்திக்கும். ரைட்டா? நான் கொடுத்தது வி, டிராப் ஆனது வி டேஷ். என்ன கத்துக்கிறீங்க? V0 sin omega t நம்ம கொடுத்த இன்புட். வி டேஷுக்கு பதிலா ஐஆர். நான் ஐய தேடி போயிட்டு இருக்கேன். V0/R sin omega t. யோசிக்காம சொல்லுங்க. இது யாரு? I0. அதனால நான் கொடுத்தது V0 sin omega t, எனக்கு வந்தது I0 sin omega t. மேல முடிஞ்சிருச்சு. 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி. இது நான் கொடுத்தது, இது எனக்கு வந்தது. விக்கும் ஐக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? விக்கும் ஐக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? டேய், இது ஒமேகா டி, அது ஒமேகா டி. ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி 0. அவ்வளவுதான். அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. இங்க இருந்து என்ன கத்துக்கணும்னா, ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா முதல்ல 0. ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 இருந்தா அது என்ன சொல்லுவீங்க? இன் ஃபேஸ் அவுட் ஆஃப் ஃபேஸா? இன் ஃபேஸா? அப்ப வி அண்ட் ஐ ஆர் இன் ஃபேஸ். கவனி வியும் ஐயும் இன் ஃபேஸ். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை ஒண்ணுதான். ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஃபேஸ் சொல்லுங்க பாருங்க. பதில் என்ன? இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். வியும் ஐயும் இன் ஃபேஸா தான் இருக்கும். அப்ப இது சரியா பாருங்க. சரியாது. வியும் ஐயும் இன் ஃபேஸ். அப்ப இண்டிகேட்டர் டயக்ராம், ஃபேஸர் டயக்ராம் கவனிப்ப. எப்பவுமே வி ஆரிஜின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். V0 sin omega t. I0 sin omega t இருந்தா அதுவும் ஆரிஜின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பிளாக் லைன் இருக்கு பாத்தீங்களா? அது ஐ. இந்த டயக்ராம பார்த்துட்டாலே இது இன்ஃபேஸ் நீங்க முடிவு பண்ணிக்கணும். இது ஒமேகா டியா இருக்கும். இது ஒருவேளை ஐயா இருக்கலாம், இல்லைன்னா ஈயா இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? இன்ஃபேஸ்னா போத் வியும் ஐயும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும், ஒரே வேல்யூஸ் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்ஃபேஸ் டீச்சர்னு அர்த்தம். இப்ப ஏசி வித் ரெசிஸ்டார் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னலாம் சார்? நீங்க கொடுத்தது V0 sin omega t, நமக்கு வந்தது I0 sin omega t. கரண்ட்டும் வோல்டேஜும் இன் ஃபேஸ். இது இண்டிகேட்டர் டயக்ராம், இது பேசர் டயக்ராம். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். நான் இன்னும் உனக்கு சொல்லாதது ஆவரேஜ் பவர். இது எல்லா கொஸ்டினுக்கும் சேர்த்து லாஸ்டா சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை மட்டும் எழுதிட்டோம். இது மட்டும் தான் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க.
பட் இது அங்க புரிஞ்சு படிச்சா புரியாம படிச்சா தெரியல. பட் நான் கேட்கறது 3 கேள்விதான். ஏசி வித் ரெசிஸ்டாரோட இன்புட், ஏசி வித் ரெசிஸ்டாரோட அவுட்புட், அதோட ஃபேஸ் டயக்ராம், இந்த டயக்ராம், அவ்வளவு. சரி நிமிஷம் ஆன்சர் பண்ணிங்க பாய். ஐநாட் 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 மேக்ஸிமம் கரண்ட். உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த ஐக்கு பதில் ஐநாட் பை 2 இருந்தா ஒமேகா டி என்ன? ஐக்கு பதில் சம்மது, ஐக்கு பதில் ஐநாட் பை 2 இருந்தா ஒமேகா டி என்னவா இருக்கு? பார்த்து சொல்லு. ஐக்கு பதில் ஐநாட் பை 2, ஐநாட் ஐநாட் கேன்சல் ஆயிடுச்சா? 1/2 சைனோட எந்த வேல்யூ 1/2? 30 டிகிரி ஒமேகா டி எவ்வளவு? 30 டிகிரியா? ஆமா, √2 இருந்தா 45 டிகிரி. 5/6 30 டிகிரி. இங்க சம்முன்னா ஐக்கு ஒரு வேல்யூ. ஒருவேளை ஒமேகாவுக்கு 2π/t, கவனி, ஒமேகாவுக்கு 2π/t, இந்த டீக்கு பதிலா t/6, ஐ புரியலையா? I = I0 sin ஒமேகாவுக்கு பதிலா 2π/t, டீக்கு பதிலா t/6, ஐயோட வேல்யூ. 2 மாடல் சம் தான். ஒன்னு கரண்ட் கொடுத்துட்டு ஒமேகா டி, இல்ல டீயை கொடுத்துட்டு கரண்ட். வாய தர டீயும் போயிடுச்சா? 5/3, 5/3னா 60 டிகிரி. அப்ப √3 I0/2 கரெக்ட் தானே? இப்படிதான் சால்வ் பண்ணணும். I = √3 I0/2. இது ஏசி வித் ரெசிஸ்டார். 4:15 இந்த 2 கொஸ்டின் பேசணும் பாருங்க. இண்டக்டர், கெபாசிட்டர். சீக்கிரம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்ல இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். முடிஞ்சதுன்னா அடுத்த ஹாஃப்ல செமிகண்டக்டர் முடிச்சு கொடுத்துறேன். அடுத்த எக்ஸாம் எப்ப உங்களுக்கு? சனிக்கிழமையா? அது என்ன போர்ஷன் பிசிக்ஸ் எல்லாம் முடிச்சோம். அதுல என்னது இந்த மேக்னெட்டிசம் சம்பந்தமா? ஏசி வித் இண்டக்டர். இந்த கொஸ்டின் நீ படிக்கணும்லாம் எனக்கு அவசியம். நான் லாஸ்டா கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டியது 3. ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஃபேஸ், இன் ஃபேஸ் இல்லைன்னா 0. இண்டிகேட்டர் டயக்ராம் பார்த்ததும் சொல்ல தெரியும், ஃபேஸர் டயக்ராம் பார்த்ததும் சொல்ல தெரியும். ஏன் நான் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு இந்த 6th கொஸ்டின் நடத்தும் போது உனக்கு நல்லா புரியும். ரைட், ஏசி வித் இண்டக்டர், ஏசி வித் இண்டக்டர், ஏசி வித் இண்டக்டர், ஏசி வித் கெபாசிட்டர். இந்த 2 கொஸ்டின் தான் போர்டுல படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா எழுதி படிச்சிருப்பீங்க. ஏசி வித் இண்டக்டர் கொஸ்டின் எழுதிக்கப்ப, இது இண்டக்டர் எல் ஏசி. டெரிவேஷன் தேவையில்ல, டெரிவேஷன் இன்புட் அவுட்புட் என்ன வருதுன்னு பார்த்து நீங்க கொடுத்தது வழக்கம் போல V0 sin ஒமேகா டி. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு மட்டும் சொல்றேன். இங்க இருந்து ஐ கரண்ட் போயிட்டு இருக்கு. இண்டக்டர் வழியா கரண்ட் போனா செல்ஃப் இண்டக்ஷன் நடக்கும், அதனால இங்க டிராப் ஆகுறது V'. இப்ப V = -V'. என்ன காரணத்துக்காக மைனஸ் போட்டிருக்கு? இண்டக்டர்ல என்ன பண்ணும்? EMF அக்கார்டிங் டு லென்ஸ் லா அப்போஸ் பண்ணுமா, அதனால மைனஸ். Vக்கு பதிலா V0 sin ஒமேகா டி மைனஸ், க்கு பதிலா -L di/dt. இப்படிதான் உங்க ஸ்கூல்ல இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். கேன்சல் பண்ண வேண்டியதுலாம் கேன்சல் பண்ணிட்டு ஐய தேடி போயிருப்பீங்க. அந்த ஐ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். I0 sin ஒமேகா டி -π/2. ரைட்டா? இப்போ டெரிவேஷன் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிட்டேன். எப்பவுமே ஒரு கொஸ்டின் படிக்கும் பொழுது, இந்த கொஸ்டின் 6 கொஸ்டின் படிக்கும் பொழுது என்ன கொடுத்தோ என்ன வாங்கணும்னு மட்டும் பாரு. போன கொஸ்டின்ல கரண்ட் வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் வாங்கணும். வோல்டேஜ் V0 sin ஒமேகா டி, கரண்ட் I0 sin ஒமேகா டி. கொஞ்சம் நிதானமா பாரு. இந்த கொஸ்டின் நான் கொடுத்தது V0 sin ஒமேகா டி, எனக்கு வந்தது I0 sin ஒமேகா டி -π/2. இவங்க 2 பேரை பார்த்து இப்ப நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும். என்ன சொல்ல போற? சொல்லு. π/2 சொல்லிடுவேன்னு தெரியும். யார் அதிகமா இருக்கு? வோல்டேஜ் லீட்ஸ் π/2. ஒண்ணு V பத்தி சொன்னீங்கன்னா V லீட்ஸ், I பத்தி சொன்னீங்கன்னா I லீட்ஸ். ரைட்டா? சோ V அதிகமா இருக்கும், I கம்மியா இருக்கும். இப்ப இந்த இடத்துல நீ எழுத வேண்டியது I
lakhs v by pi by 2. lakhs leadsல எனக்கு பிரச்சனை இல்லை. AC with inductor முதல் கேள்வி phase difference பாயத்தரேன் pi by 2. AC with resistor தெரியுதா நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்ட்டு? இங்க வா, இது சரியா பாருங்க. வீக்கும் வீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணிருக்குமா? ஏன் 90 டிகிரி போட்டிருக்கேன்? பேஸ் டிஃபரன்ஸா பை பை டூ. இப்போ இதாங்க பை பை டூவா? ஏன் விஎல் மேலே எழுதிருக்கேன் கீழே எழுதா? விஎல் தான் லீட்ஸ். ஏன் விஎல் எழுதிருக்கேன்? இண்டக்டார்லன்றதுனால விஎல் எழுதிருக்கேன். ரைட்டா? இப்போ கொஞ்சம் நுணுக்கமா கத்துக்கும். ஐயை விட விஎல் பை பை டூ பெரியவன் சேர், விஎல்ல விட ஐ பை பை டூ சின்னவன் சேர். ரைட்டா? அந்த பெரியவன் சின்னவன்றதுக்காக இந்த விஷயம். இது சரியான்னு பாருங்க. எப்பவுமே வி ஆரிஜின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சொன்னோம். இப்ப இந்த இடம் வோல்டேஜ் நீங்க கொடுத்தது. யோசி, கரண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? மேல இருந்து வரணும், கீழே இருந்து வரணும். எங்க இருந்து வரணும்? எங்க இருந்து வரணும்? கீழே இருந்து வரணும். இப்ப இந்த இடம் 90 டிகிரினா கவனி, ஏனோ தானோலாம் டயக்ராம் போடக்கூடாது, ஏனோ தானோலாம் கத்துக்கூடாது. பை பை டூ கம்மியா இருக்கு, இதுதான் பை பை டூ. இப்ப பை பை டூ கம்மியா இருக்குன்னா கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இது வழியா போயிட்டு இப்படி போகும். புரியுதா? சோ இந்த கிராஃப் பிளாக் லைன்ல இருக்கிறது ஐ. இது சொல்லாம இத பார்த்ததுமே நீ சொல்ல விரும்புறது ஐ வந்து விய விட பை பை டூ கம்மியா இருக்குன்னு. ரைட்டா? நீங்க தான் வோல்டேஜ்னா பை பை டூ முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, நான் கரண்ட்னா உங்களுக்கு பின்னாடி பை பை டூ கம்மியா வந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கும் எனக்குமான பேஸ் டிஃபரன்ஸ் பை பை டூ. எடுத்துக்கிட்டீங்களா? பதில் சொல்லு. இந்த கொஸ்டினோட பேஸ் டிஃபரன்ஸ் பை பை டூ. இண்டிகேட்டர் டயக்ராம் இப்படி இருக்கும், பேஸ் டயக்ராம் இப்படி இருக்கும். இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு பேர் வைங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். எக்ஸல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் படிச்சிருக்கீங்களா? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படின்னா எப்படின்னா resistance offered by the resistor, resistance, the resistance offered by the inductor, inductive reactance. அப்படின்னா அர்த்தம், இண்டக்டார் வழியா கரண்ட் போகும் பொழுது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகுதோ அதுக்கு பேரு தான் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இப்ப எக்ஸி என்னவா இருக்கும்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ரைட்டா? எல்லாம் நீ படிச்சதப்பா மறந்து போயிட்டேன். எக்ஸலுக்கு ஒரு பேர் வைங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ரைட், வெயிட் பண்ணு. எக்ஸலோட ஃபார்முலா என்னவா படிச்சீங்க? ஒமேகா எல். எக்ஸலுக்கு ஒமேகா எல். ஏசியை திறந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எக்ஸல் சம் எக்கச்சக்கமா வந்து நிக்கும். எக்ஸல் ஈக்குவல் டு ஒமேகா எல். அப்படியே திரும்ப உடச்சி எடுத்துருவாங்க. எக்ஸல் வேணும்னா 2 பை நியூ எல், 2 பை நியூ எல். எக்ஸெல்லும் ஃப்ரீக்வன்சியும் என்ன ப்ரொபோர்ஷனல் பாருங்க. டைரக்ட். நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லு. ஏசி கரண்ட் இண்டக்டர் வழியா போகுது, ஏசி கரண்டோட ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்துறேன், கரண்ட் என்ன ஆகும்? கம்மியாகுமா அதிகமாகுமா? ஃப்ரீக்வன்சி அதிகமானா எக்ஸல் அதிகமாகுமா? எக்ஸல் ரெசிஸ்டன்ஸா? இப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமான கரண்ட் என்ன ஆகும்? கம்மியாகும். அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, எக்ஸல் அதிகமாகுது, கரண்ட் குறையுது. இது யாருக்கு? ஏசி. அப்ப ஃபார் ஏசி frequency increases, XL also increases, current decreases. பா இதெல்லாம் வார்த்தைகளா கேட்பாங்க. ரைட்டா? ஒரு இண்டக்டர் வழியா ஏசி போகுது, ஏசி போகும்பொழுது ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, ஃப்ரீக்வன்சி அதிகமாக நீங்க தான் புரிஞ்சுக்கணும், ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகுது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா கரண்ட் குறையுது. இதே இண்டக்டர் வழியா நான் டிசி அனுப்புறேன், என்ன நடக்கும்? when DC current flows through the inductor, current யோசி, டிசிக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கா? 0. அப்ப டிசிக்கு ஃப்ரீக்வன்சி 0. ஏன்? டிசி மேல போயிட்டுலாம் கீழே வரலையே, ஆசிலேஷன் நடக்கலையே, இது டைரக்ட் கரண்ட், அவ்வளவுதான். ஃப்ரீக்வன்சி 0, அதனால கரண்ட் இன்ஃபினிட்டியா? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இண்டக்டர் ஏசி அலோவ் பண்ணுமா, டிசி அலோவ் பண்ணுமா? ஏசியை மட்டும்தான் அலோவ் பண்ணும், டிசி அதுக்கு எதிரி, அலோவ் பண்ணவே பண்ணாது. காரணம் இன்ஃபினிட்டி கரண்ட் வந்துடும். இப்ப எக்ஸல் 0 மாத்தி சொல்றணும், மாத்தி சொல்றேன், நீயும் தலையாட்டு. எக்ஸல் 0 எக்ஸல் 0 என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸே இல்லைன்னா, அப்படின்னா மேக்சிமம் கரண்ட் போகணும். கெப்பாசிட்டர் நினைச்சிட்டு மாத்தி சொல்லிட்டேன். ஃபார் டிசி ஃப்ரீக்வன்சி 0, எக்ஸல் 0, கரண்ட் இன்ஃபினிட்டி.
அப்படின்னா இண்டக்டார்ல டிசி கரண்ட் மேக்சிமமா போகும். ரைட்டா? டக்குன்னு எடுத்தது மேக்சிமம் போயிடும். காரணம் யாரும் இல்ல, ரெசிஸ்டன்ஸ் சுத்தமா ஜீரோ. ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ மேக்சிமம் எடுத்துக்கிட்டீங்க. ஜீரோ நிமிஷம். நான் இங்க நீங்க புதுசா கத்துக்க வேண்டியது எக்ஸல் ஃபார்முலா. எக்ஸல் ஈக்குவல் டு ஒமேகா எல். சீக்கிரம் பாரு. 421 பாரு. சார் இல்ல சார் அந்த ஈக்குவேஷன்ல வந்து மைனஸ் வி டேஷ் போட்டிருக்கீங்களா சார்? இது அப்போஸ் பண்றதுக்கான மைனஸ், இது ஃபார்முலால இருக்கு. என்ன? சார் வி டேஷ்னா இன்டியூஸ்டு வோல்டேஜ் சார். ஆமாப்பா, வி டேஷ்னா இந்த இண்டக்டார்ல டிராப் வோல்டேஜ். ரெசிஸ்டர்ல எப்படி கரண்ட் டிராப் ஆகும், இடத்துல இன்டியூஸ்டு இஎம்எஃப் சொன்னோம் இல்லையா, போன கான்செப்ட் படிச்சுமே, E ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்டு டிஐ பை டிடி. வசந்த் புரியுதா? மைனஸ் எல் இன்டு டிஐ பை டிடி, அதுதான் இங்க எழுதியிருக்கு. அங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணா உனக்கு ஐ கிடைச்சிரும். ஸோ இண்டக்டார்னாலே கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்குமான ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5/2. அதனால ஐ லாக்ஸ், வோல்டேஜ் லீட்ஸ், இண்டிகேட்டர் டயக்ராம், ஃபேசர் டயக்ராம், தென் எக்ஸல் ஃபார்முலா. அவ்வளவு இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. கத்துக்கிட்டியா? எஸ் சார், எஸ் சார். ரைட், முடிங்க பாய். கெபாசிட்டர் முடிச்சு அனுப்பிச்சுடுறேன். ஏசி வித் கெபாசிட்டர், ஏசி வித் கெபாசிட்டர். ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஃபேஸ் என்ன? ஜீரோ. ஏசி வித் இண்டக்டரோட ஃபேஸ் என்ன? யார் லீட்ஸ், யார் லாக்ஸ்? ஐ லாக்ஸ், வி லீட்ஸ். ரைட்டா? ஏசி வித் கெபாசிட்டர், எக்ஸல் inductive reactance, the resistance offered by the inductor. இந்த லெசன் ஆர்எல்சி சம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த இஎம்ஐ ஏசி சம் எல்லாம் கஷ்டமெல்லாம் இருக்காது. சீக்கிரம் சீக்கிரம் முடி. நீ எழுதும் போது ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா ரிட்டர்ன் நோட்ஸ் பாரு. என்ன எழுதிருக்கணும் அங்கே தான் எழுதி. எழுதும் போது ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா. ஏசி வித் கெபாசிட்டர். இன்னும் 7 நிமிஷம் இருப்பேன். ஏசி வித் கெபாசிட்டர். ஓகே, எக்ஸல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயம் அதுல இருக்கு, நாளைக்கு பேசலாம். எக்ஸல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். Yeah. For AC, frequency increases, XL also increases, current decreases. For DC, frequency 0, XL 0, current infinity. Right. What about? Hey. ஒரு கொஸ்டின் மட்டும் சீக்கிரம். ஏசி வித் கெபாசிட்டர், ஏசி வித் கெபாசிட்டர். நான் கொடுத்தது V ஈக்குவல் டு sin omega t. என்ன வரப்போகுது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெசிஸ்டார்ல I0 sin omega t வந்துச்சு, இண்டக்டார்ல I0 sin omega t மைனஸ் 5/2 வந்துச்சு. கெபாசிட்டர் நான் எழுதாது, அதாவது முடிச்சதும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு எழுதுறீங்க போகாம, அதானே? அடுத்தது P ஈக்குவல் டு V0 sin omega t, C ஈக்குவல் டு Q by V. Q க்கு பதிலா CV, I க்கு பதிலா dQ by dt, d by dt, Q க்கு பதிலா CV, V க்கு பதிலா V0 sin omega. இந்த கொஸ்டின் இப்படிதான் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. C வெளில போட்டிருப்பீங்க, V0 வெளில போட்டிருப்பீங்க, sin omega டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் போட்டிருப்பீங்க. ரைட்டா? சால்வ் பண்ணா உனக்கு வர்றது A ஈக்குவல் டு I0 sin omega t plus 5/2. அவ்வளவுதான், காலம் முடிஞ்சு. I0 sin omega t ரெசிஸ்டாரோடது, மைனஸ் 5/2 இண்டக்டாரோடது, பிளஸ் 5/2 கெபாசிட்டர். ரைட்டா? அப்ப இதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5/2. I பெரியவனா இருக்கா, லீட்ஸ் V by 5/2. VC ஏன் எழுதுறேன்னா கெபாசிட்டர்ன்றதுனால.
இந்த கிராஃப் சரியா இருக்குமான்னு செக் பண்ணுங்க. I அதிகமா இருக்கு VC விட, கரெக்ட் தானே? I அதிகமா இருக்கு VC விட. அப்ப ஃபேஸர் டயக்ராம் எப்பவுமே V ஆரிஜின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்திருந்தேன். இப்ப இதோட I எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? π/2. இப்ப π/2னா இங்க இருந்து வரணும், ரைட்டா? அப்ப கரண்ட் லீட்ஸ் π/2 யார விட? வோல்டேஜ் விட. ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த கெபாசிட்டர், கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC. XCக்கு ஒரு பேர் வச்சுக்கோ, கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC ஓட ஃபார்முலா 1/ωc. வெயிட் பண்ணு, ஒமேகா உடைச்சிருங்க, 2π/c. அப்ப XC is proportional to 1/μ. இதுக்கப்புறம் வர ரெண்டு ஸ்டெப் நீயே எழுதிக்கோ, கேட்கறதுக்கு கூட பதில் சொல்லு. For AC frequency increases, XC. For AC frequency increases, XC decreases, current increases. நல்லா சொன்னீங்க. For AC frequency increases, XC decreases, current increases. முடிஞ்சா? For DC நீங்களே யோசிங்க. R infinity, XC infinity. For DC frequency 0, resistance infinity, அதனால current. Right. For DC frequency 0, XC infinity, current 0. என்னப்பா புரிஞ்சுக்கிறீங்க? Capacitor allows only AC, not DC. Why? அவ்வளவுதான். கேட்ட கேள்வி என்னன்னா, கெபாசிட்டர் யாரை மட்டும் அலோவ் பண்ணும்? ஏசியை மட்டும்தான் அலோவ் பண்ணும், யார் அலோவ் பண்ணாது. ஏன் அலோவ் பண்ணாதுன்னு கேட்டவங்க பதில் என்ன? கெபாசிட்டர் ஆஃபர்ஸ் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் when DC current flows through it. அதனால கெபாசிட்டருக்கு யாரை பிடிக்காது? டிசிய பிடிக்காது. யாரை பிடிக்கும்? ஏசியை மட்டும்தான் பிடிக்கும், ரைட்டா? எனக்கு கேட்கறது தகுந்த போது சொல்லுங்க. ஏசி வித் ரெசிஸ்டரோட ஃபேஸ் என்ன? ஏசி வித் இண்டக்டரோட ஃபேஸ், ஏசி வித் கெபாசிட்டரோடது. இண்டக்டர்ல யார் லீட்ஸ்? இண்டக்டர்ல யார் லீட்ஸ்? கெபாசிட்டர்ல யார் லேக்ஸ்? கெபாசிட்டர்ல யார் லேக்ஸ்? கெபாசிட்டர்ல யார் லேக்ஸ்? V லேக்ஸ். இண்டிகேட்டர் டயக்ராம், ஃபேஸர் டயக்ராம் கத்துக்கிட்டீங்களா? இது இப்பதான் உள்ள வந்திருக்கும். இத மூணுத்தையும் சேர்த்து RLC படிக்கணும். கவனி, C மட்டும் உடைச்சு போட்டு RL படிக்கணும், L மட்டும் உடைச்சு போட்டு RC படிக்கணும், R மட்டும் உடைச்சு போட்டு LC படிக்கணும், ரைட்டா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். வாங்க போலாம். சரியான நேரம் 4:28.